நாங்க ருக்கு வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம். யாரா ஒருத்தர் பேசுங்கடா. அவ வீடு எங்கடா இருக்கு? இங்கதான் பக்கத்துல தான் குட்டி, 2 தெரு தள்ளி தான். நம்ம நாடார் மளிகை கடையில அதுல இருந்து 5வது வீடு, வீட்டு நம்பர் 6. நாம எப்படி அட்ரஸை கண்டுபிடிச்சோன்னு ஃபீல் பண்றான் குட்டி. அந்த ஏரியாக்குள்ள போய் குளிச்சு சுத்த பத்தமா இருக்கிற அழகான பொண்ணு வீடு எங்கன்னா ஒரு 100 பேர் ஓடியாந்து கும்பல் அட்ரஸ் சொன்னானுங்களே. நான் குளிக்கிறது நீங்க பார்த்ததே இல்லையா? அந்த கருமத்தை பேர் என்ன பார்க்க சொல்லிடா. என்ன பண்றா குட்டிவன்? நெஞ்சுக்கு மேல பாவாடை கட்டி குளிக்கிறான் குட்டிவன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கருமத்தை பார்த்துட்டேடா. பார்த்துட்டு ருக்குவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்க அப்பா பெரிய கர்நாடக வித்வான். ஒரு காலத்துல நல்ல வாழ்ந்த குடும்பம் குட்டி. ருக்கு கடக ராசி, பூச நட்சத்திரம், விருச்சி இலக்கணம், ஜாதகம் ரொம்ப அம்சமா இருக்கு. ஓகே ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் போதும். இந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போய் ருக்குவை பார்த்து வந்துடுறேன். குட்டி மழையில் நினைவு குட்டி. என்ன மழையில் நினைஞ்சிட்டு போறான்? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. யார சொல்றேன்? அது இல்லடா, எங்க போனாலும் நம்மள கூட கூட்டு போவான், கூட்டு வருவான். திடீர்னு கட் பண்ணிட்டு போறேன். நாமளும் கூட போவோமா? டேய், நமக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்ல? இல்ல. அப்ப வாங்க போலாம். நீ அழுதாலும் போட்டாலும் எல்லாரும் எட்டி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க. யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆமா, நான் இருக்கும்போது வேற எவனாச்சும் பாப்பா கிட்ட நெருங்க விடுவேனா? நான் மறிகிறா. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லைங்கிற தைரியத்துல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அட பாவி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே, நீ நல்லா இருப்பியா? எப்படி எப்படியே ஆம்பளை இல்லாதியா? கைவி ஆம்பளை இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். ருக்கு, ருக்கு, நான் குட்டி வந்திருக்கேன். குட்டின்னு நான் என்னமோ நாய் குட்டி நினைச்சா? இம்மா பேரு சும்மா இருக்கிறப்ப சொகா வாசிக்கிறேன். பிடியில பிடியில யாரா நீ? அவங்களுக்கு வேண்டியவன். இவனுக்கே பார்த்தா வரல. கோட்ஸ் இல்ல. பாட்டிமா, என்ன பிரச்சனை? தம்பி, இவன் இந்த வீட்டு ஓனர் அப்பா. பேங்க்குக்கு 2 நாள் லீவுன்னு சொல்லி வாடகை பணத்தை நாளைக்கு தரேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு நான் மார்க்கெட் போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், பாத்ரூம் ஜன்னல் வழியா ருக்க குடிக்கிறதா இருக்கான். அப்படின்னா பெருசா பாத்துட்டான். டக்கர் சீன் தான் மிஸ் பண்ணிட்டேனே. ஜாக்கெட் கட்டுறதுல கேள்விதான் வந்து காரியத்தை. பாட்டி, எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 2500. இந்த பணம் வெளியே போயிடு. குட்டி வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதெல்லாம் ஒரு பணமாங்க? குட்டிக்கு 2500 ரூபாய்லாம் ஒரு பிசாத்துங்க. எங்க பங்களால இருக்கிற நாய்களுக்கு ஒரு வேளைக்கான பிஸ்கட் வாங்குற செலவு இதெல்லாம். இதெல்லாம் சொன்ன எனக்கு பிடிக்காதுங்க. நான் நைனா இவ்வளோ வசதிலாம் வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு வெறும் 2500 தானா? நியாயமா இது? ஆனா வீட்டுக்காரன்ற முறையில பாப்பாவுக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்னு வச்சுக்க. ஆனா பாப்பா தான் ஒத்து வர மாட்டேங்குது. ஆனா கேள்விதான் எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு நம்மள போட்டு டெம்பு ஏத்துது. சரி, இந்த பொறைய நாம எப்படி யோசி பண்ணலான்னு பார்த்தா பாப்பா சிட்டி ஆக மாட்டேங்குதா? முன்னாடி தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நான் நினைக்கிறேன் பாப்பா கண்ணு இல்லாதனால என்ன ஆம்பளையா தெரியல போலுக்குது. குட்டி கொஞ்சம் பொறுமையாடுறா. சரி, வேற விதமா கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தாலும் சந்தர்ப்பம் குதிர மாட்டேங்குது. கட்ச சந்தர்ப்பத்தையும் கேள்வி வந்து கத்திச்சு. அட கைவே உனக்கு வயசாயிடுச்சா ஒளியா? புத்தியே இல்ல. ஆமா ஆமா டேடே பாத்துடா, ஊடி வந்து சேர்த்து வச்சிட போறா. குட்டிமா கொஞ்சம் அடிக்கும் வாசிங்க. அப்படியே பாப்பாக்கு நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கைவே நாளைக்கு மார்க்கெட்டு போயிட்டு வரும்போது லேட்டா தான் வரணும். கூட்டடா. குட்டி, தேங்க்ஸ் குட்டி. உங்க ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க பணம் தந்ததுக்கு பதிலா அவனை 4 அறை விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொன்னீங்க?
அவனை 4 அறை விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும். ஆம்புலன் ப்ரூவ் பண்றான். இனிமே வாழ்க்கையில நீ எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க